அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். சிவனடியார்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாள் சனிக்கிழமை மகா சனி பிரதோஷமாகவும், அடுத்த நாள் February 15 மகா சிவராத்திரி. எப்படா இந்த ஒரு பொன்னான நாள் வரும்னு அவளோடு காத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த நாளை கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே. அந்த பொண்ணான நாள் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி சென்ற சிவன் ராத்திரி அப்போவே நான் இந்த ஒரு பதிவு போடணும்னு நினச்சேன். அப்போ போட்டால் சரி வராது, சரியான நேரத்தில் போடணும் சிவராத்திரிக்கு முன்னாடி அப்படின்னால இந்த பதிவு போடுறேன். அதாவது மகாதேவரை வழிபாடு செய்கிறதுக்கு அபிஷேக பிரியர் தான் இல்லைன்னு சொல்ல, நிறைய பொருட்கள் வாங்கிட்டு போகணும் அது இது நல்லா இல்லை. மிக சாதாரணமானவர் அவர். ரொம்ப எளிமையான தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவர் தான். வெள்ளருக்கு, வில்வம், தும்பைப்பூ இதெல்லாம் இந்த பூக்களை கொடுத்தாவே நம்ம மகாதேவர் மகிழ்ச்சி ஆயிடுவார். ரொம்ப ஸ்பெஷலாக தாளம்பூ அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சாபம் பெற்றது தாளம்பூக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் சூடிக்கொள்றேன்னு ஒரு வரம் கொடுத்துருக்கார். ஸோ மிக முக்கியமாக தாளம்பூதில் இடம்பெறுது. உங்களால் முடிஞ்ச மலர்களை வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ ஆகட்டும், ரோஜா ஆகட்டும், இதெல்லாம் கொண்டு போய் கொடுங்க. வித மலர்களாலையும் அவரை நம்ம அர்ச்சனை பண்ணலாம். வில்வம், செம்பருத்தி, அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஜாதி பூவிலிருந்து எல்லா விதமான மலர்களும் அவருக்கு கொண்டு போய் நம்ம மாலையை அணிவிக்கலாம். முல்லை, மல்லின்னு சொல்லிட்டு. தாளம்பூ ரொம்ப ஸ்பெஷல். தாமரை ரொம்ப ஸ்பெஷல் அவருக்கு. தாளம்பூவில் அவருக்கு செந்தாமரை, வெள்ளத்தாமரை இருக்குது. நீல கலர் தாமரை ரொம்ப உகந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அது கிடைக்காது, ரொம்ப அரிதான ஒரு மலர். இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சிவன் ராத்திரி அன்னைக்கு பகல் வேலையிலும் நம்ம கண் விழித்திருப்போம், இரவு வேலையும் முழுவதும் கண் விழித்திருப்போம். 4 கால பூஜைகளும் முடிஞ்சு நம்ம ஆஃபீஸ் போகிறது, வீட்டு வேலைகள் செய்கிறது எல்லாம் செஞ்சுட்டு அசதியில் தூங்கிடுவாங்க. சிவன் ராத்திரிக்கு அடுத்த நாள் முடிந்த மட்டும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். சிவன் ராத்திரிக்கு அடுத்த நாள் தூங்காமல் இருந்து அந்த அன்னைக்கு இரவு நம்ம உணவு அருந்திட்டு எப்போதும் போல் தூங்கலாம். முடிஞ்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. சிவன் ராத்திரி முடிச்சுட்டு வந்து வசதியாக இருக்குன்னு சொல்லி தூங்கிடாதீங்க. கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து வேலை பார்க்க போயிட்டு நம்மளால் செய்ய முடியும். இதுதான் நல்ல பலன்களை தரக்கூடியது. அதனால் வலுக்கட்டாயமாக செய்யலை. தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிட்டு தான் முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களால் செய்ய முடியும். ரொம்ப நல்ல நற்பலன்களை தரக்கூடிய அந்த விஷயம். சரிங்களா? எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சிவாயினம்.